புது விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரி சார்ஜ்ல வந்து ஏப்ரல் மந்த் நமக்கு நியூட்ரி சார்ஜ் வீராங்க செலிப்ரேஷன் இருக்குங்க. அதுல கலந்துக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், என்ன டார்கெட், எவ்வளவு முடிச்சா என்ன ரிவார்ட் கிடைக்கும், இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ இன்னும் ஈஸி ஆகிக்கிட்டே போறாங்க. டிசம்பர்ல சரிலையா, சரிப்பா நீங்க ஜான்ல இருந்தாச்சும் முடிச்சிடலாம், ஃபெப்ல நீ சேர்ந்தா கூட முடிச்சிடலாம். அந்த மாதிரி டார்கெட் வந்து ஈஸி பண்ணிக்கிட்டே வராங்க. அது போக நியூ அட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு பிளேஸ் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நியூ டூல்ஸ் நீங்க என்னன்னா ஈஸியா பண்ணணுமோ நியூட்ரி சார்ஜ்ல எல்லா விஷயங்களும் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. நீங்க பண்ண வேண்டியது எல்லாம்னு கேட்டீங்கன்னா, மீட்டிங் ரெகுலரா வர 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 உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்க எல்லாருமே ஒரு குட்டி டாக்டர் ஆயிருவீங்க, நான் அதை மட்டும் ஷியூரா சொல்றேன். சோ ஒன்ஸ் நீங்க ஒரு குட்டி டாக்டர் ஆனோன்னா உங்களால சும்மா இருக்க முடியாது. நியூட்ரி சார்ஜை பத்தி பேசாம இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு பிவி கூடும், உங்களுடைய பின் லெவல் கூடும், எல்லாமே கூடும். சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரி சார்ஜ் வியூ பார்க்க போறோம். நியூட்ரி சார்ஜ் வியூ பார்த்துட்டு நியூட்ரி சார்ஜ் ஆஃபர்ஸ், நியூட்ரி சார்ஜ் வீராங்கனா செலிப்ரேஷன் போறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன காட்ட போறீங்கன்னா, அதாவது நம்ம காமராஜர் அழகா கொஞ்சம் ஸ்லைட்ஸ் கொடுத்து, மேம் இப்படி சொல்லுங்க மேம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க நியூட்ரி சார்ஜ் விமன் 5 வித்தா எவ்வளவு லாபம், எவ்வளவு பிவி, அதனால என்ன நன்மைகள், ஒரு 4 மாசம் அடிச்சா நம்ம மும்பை செலிப்ரேஷன் போலாம், கூட 2 மாசம் அடிச்சா எப்படி போலாம், இப்படி நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் ஒவ்வொன்றாக. அது போக மனிஷா மேம் வீடியோ இருக்கு, அதையும் பார்க்க போறோம். நிறைய பேர் கிளினிக்கல் ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அங்க. அதாவது ஆந்திரால நமக்கு நார்த் சைடு எல்லாமே போய் நம்ம லேப் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஒரு டைப் மாதிரி வச்சுட்டு அவங்கள கூட்டிட்டு போய் ஆர்சிஎம் ஐடியை காட்டி, இது மாதிரி நாங்க வந்து இருக்கிற ஸ்கூல் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிளட் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி அட் டைம் 100 200 நியூட்ரி சார்ஜ் விமனை அட்டகாசமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றாக பார்க்க போறோம் ஒரு நியூட்ரி சார்ஜ் ஆந்தம்க்கு அப்புறம். சோ ப்ளீஸ் டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் கூட்டிட்டு வாங்க. ஏன்னா இது மாதிரி ஆஃபர்ஸ் இருக்கு, கேஷ்பேக் கன்சிஸ்டன்ட் ஆஃபர்ஸ் இருக்குன்னு தெரியாம இருக்காங்க. சரியா, தொடர்ந்து 10,000 பிவி நீங்க 6 மாசம் பண்ணா 8,000 ரூபாய் ரொக்கமா கிடைக்குது, பிளஸ் 10,000 ரூபாய் மதிப்புள்ள டிபி பொருட்கள் கிடைக்குதுன்னா யாருங்க பண்ணாம இருப்பா? சரியா, கொஞ்சம் நம்ம எடுத்து இப்படிதான்ப்பா இவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொன்னோம்னா புரிய வரும். அதற்கு நீங்க மீட்டிங் ரெகுலரா வாங்க ப்ளீஸ். இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு டீம்ல இருக்க எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் சொல்லுங்க. தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்க, நம்ம நியூட்ரி சார்ஜ் ஆன்சர் பார்ப்போம். நியூட்ரி சார்ஜ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருமையான ப்ராடக்ட்ங்க, நியூட்ரி சார்ஜ் வியூ. சோ நியூட்ரி சார்ஜ் வியூ உடைய தேவைகள் ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போகும். ஏன்னா நம்ம எல்லாருமே செல்போன் பாக்குறோம், டிவி பாக்குறோம், லைட்டுக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்கோம், லேப்டாப் முன்னாடி தான் உட்காந்துருக்கோம். சோ வேற வழியே இல்ல, கண்ணு அப்படிங்கிற ஒரு உறுப்பை பாதிப்படையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100க்கு 100% மனிதர்கள் பாதிப்படைகிறது உறுதி. சோ இப்பவே நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு கண்ணு ரிலேட்டட் பிரச்சனை நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு தெரியும். அது போக உங்களுக்கு நியூட்ரி சார்ஜ் வியூவை யார்ட்டெல்லாம் போய் எடுத்துட்டு போய் கொடுக்கலாம், எங்கெல்லாம் எடுத்துட்டு போகலாம், இது நம்ம வந்து சூப்பராக பார்க்க போறோங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நியூட்ரி சார்ஜ் வியூ. இந்த ஒரு ப்ராடக்ட் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல மெயினான ஒரு உறுப்பு இருக்கு, கண்ணு. பட் இந்த மெயினான ஒரு உறுப்பை பத்தி எல்லாரும் மெயினா யோசிக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. எப்ப யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கண்ணு தாங்க அழகு. சோ ஒருத்தங்களை நம்ம பார்க்கும் போதே கண்ணை பார்த்து தானே பேசுவோம், அழகா இருக்காங்க அப்படிங்கறத ஒரு டிட்டர்மின் பண்றதே கண்ணை வச்சுதான். பட் இந்த கண்ணோட இம்பார்ட்டன்ஸ் யாருக்குங்க தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு இப்ப தெரியாது. சோ கண்ணுக்கு என்ன பண்றீங்க, மெயினா பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணுக்கு கண்மை போடுவாங்க, ஐஷாடம் போடுவாங்க, இப்படி எல்லாம் போடுவாங்களே தவிர நமக்கு கண்ணு நல்லா தெரியுதா, கண்ணு ஐயோ ரொம்ப நேரம் செல்போன் பாக்குறோமே கண்ணு தெரியாம போயிருமா, இப்படி எல்லாம் யாருமே யோசிக்க மாட்டோம். கண்ணுக்கு எக்ஸசைஸ் கொடுப்போமா, கண்ணு கழுவோமா, அத வந்து நல்ல ஒரு ஜில்லுன்னு வச்சிருக்கோமா, ஒண்ணும் பண்ண மாட்டோம். எப்ப அதோடைய முக்கியத்துவம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியுற இந்த உலகம் எப்போது அப்படியே தெரியலையோ, அதாவது டிவி பார்க்கணும்னா டிவி டிவியா தெரியுது, ஃபேன் ஃபேனா தெரியுது, ஆப்பிள் ஆப்பிளா இருக்கு, டாக் டாகா தெரியணும். சோ அந்த ஷார்ப்பா தெரியாம கொஞ்சம் பிளர்ரா தெரிய ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் மங்கலா தெரிய ஆரம்பிக்கிறது, கண்ணுல இன்னும் வேற எதுவும் தெரிய ஆரம்பிக்கிறது, பார்வை கம்மியாக ஆரம்பிக்கிறது, இப்படி எல்லாம் தெரிஞ்ச உடனேயே உங்களுக்கு பயங்கரமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிரும், பயம் கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணை சுருக்கி பார்ப்போம், கண்ணை தேய்ச்சு பார்ப்போம் தெளிவா பாக்குறதற்காக. சோ கண்ணு போச்சுன்னா போச்சுன்னா இதுதான் நம்ம சொல்ல வரோம். கண் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான உறுப்பு. ஒன்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா விட்டதை பிடிக்கிறது கஷ்டம். சரியா,
சோ கண் பார்வை நம்மளுக்கு இதாகும் போது டாக்டரை போய் செக் பண்ணி ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறீங்க. அதனால என்ன வந்துச்சு அப்படின்னு. சரியா? வயசாகும் போது கண்ணாடி போடுறதாச்சும் ஒத்துக்கலாம். சிறு குழந்தைகள் கண்ணாடி போடுறது ஒத்துக்கிடவே முடியாதுங்க. சரியா? இப்ப நம்ம ஒரு எல்கேஜி யூகேஜி போனாலே அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்ப என்ன நடக்குது? எல்கேஜி யூகேஜில ஒரு 6 வயசு குழந்தைக்கு, ஒரு 5 வயசு குழந்தைக்கு என்ன இருக்கும்? அப்பதான் உள்ள ரெட்டினா டெவலப் ஆகிட்டு இருக்கும். அப்ப டெவலப் ஆகும் போதே அந்த ஒரு ஆர்கன் வந்து டேமேஜ் ஆகுதுன்னா எந்த நோக்கி நம்ம உலகம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. சோ வயசாகும்போது ஒரு 86 வயசுல கண்ணாடி போடுற மாதிரி வந்துச்சுன்னா ஓகே. அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் வயசாகும் உள்ள. சரியா? அப்ப அந்த ஒரு 86 ஏஜ்ல கொஞ்சம் அது கம்மியா இருக்குன்னா சரி, ஸ்பெக்ஸ் போடுற ஒத்துக்கலாம். ஒரு 5 வயசுல போடுறது வந்து ஒத்துக்கவே முடியாது. அதற்கு காரணம் பேரண்ட்ஸ் தான். சரியா? 5 வயசு குழந்தை டிவியை பார்க்க அடம் பிடிக்குதுன்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியணும். சோ அப்ப கண்ணை பாதிப்படைகிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ளூரே. இதுதான் வந்து கண்ணை வந்து உங்களுக்கு பாதிப்படையுது. அப்ப அது ப்ளூரே வந்து எங்க இருக்கு, எதுல இருந்து வருது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ப்ளூரேனா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ நீங்க பாக்குற வெளிச்சம் எல்லாத்துலயும் எல்லா கலர்ஸும் இருக்கும். சரியா? எல்லா கலர்ஸும் இருக்கும். இதுல ப்ளூ கலரும் உண்டு. இது வந்து நம்ம வந்து ப்ளூரே அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ளூரேக்கு என்ன ஒரு தனித்தன்மை உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எனர்ஜி வந்து ஹையா இருக்கணும். சரியா? சோ உங்க கண்ணுக்குள்ள ஊடுருவி உள்ள வரைக்கும் போயிரும். சோ உங்க கண்ணு வந்து பால் மாதிரிதான் நம்ம கண்ணு. சரியா? சோ அந்த பால் மாதிரி இருக்கிற கண்ணுல உள்ள ரெட்டினா அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். போட்டு போட்டு காட்டியிருக்காங்கல்ல, இதுதான். இந்த ரெட்டினா அப்படிங்கிற இடம் தான் கண்ணை ஒரு பொருளை ஷார்ப்பா பாக்குறதற்கு, உள்ளதை உள்ளபடி தெரிய வைக்கிறதற்கு மெயினா காரணமா அமைகிறது இந்த ரெட்டினா தான். இந்த ரெட்டினா அதோடைய வேலைய பண்ணாட்டி, அதோடைய தன்மை வந்து குறையும் போது, பாதிப்படையும் போது உங்களுக்கு கண்ணு மங்கலா தெரியுது, கண் பார்வை செயலிழக்கிறது, உங்களுக்கு பவர் வருது, இப்படி கண்ல பிரஷர் கூடுறது, ஒவ்வொரு பிரச்சனைகளாக வர ஆரம்பிக்கும். இதற்கு மெயின் காரணம் ப்ளூ ரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ப்ளூ ரே என் கண்ணை பாதிப்படையுமா? எஸ். உங்க கண்ணுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் கொடுத்துரும். கண்ணை வந்து டேமேஜ் பண்ணிரும். கண்டிப்பா இந்த ப்ளூரே வந்து டேமேஜ் பண்ணும். இப்படிப்பட்ட ப்ளூரே வந்து எங்க இருக்கு? ஏன் மனுஷங்களுடைய உடம்புக்குள்ள போகுது? இந்த ப்ளூரே உள்ள போச்சுன்னா எல்லாருமே தப்பிக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் கண் இருக்கிற உயிரினம் எல்லாத்தையும் பாதிப்படைகிறது உறுதி. சரியா? பட் இதுல இருந்து நம்மளால மீள முடியாம நம்ம உலகம் வந்து ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ப்ளூரே எங்கன்னா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ளூரே மெயினா என்ன பிரச்சனையை கொண்டுட்டு வந்து விடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஐ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரை ஐ பத்தி இப்ப ட்ரை ஐன்னு தெரியுமானா எல்லாருக்கும் தெரியாது. சரியா? வேற உங்களுக்கு சளி பிடிக்கிறது, காய்ச்சல், தலைவலி இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியுதா அப்படின்னு கேட்டா தலைவலி தெரியுமே, காய்ச்சல் தெரியுமே, சுகர் தெரியுமா, அது தெரியும், பிபி தெரியுமா, தெரியும், தைராய்டு ஓரளவுக்கு. சோ இந்த நேம்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு சுகர் இருக்கா, உங்களுக்கு முதுகு வலிக்குதா, உங்களுக்கு முட்டி வலிக்குதா, இது மாதிரி. பட் இந்த ட்ரை ஐங்கிற வேர்டை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா கேள்விப்படல. பட் ஒரு 15 வருஷத்துக்குள்ள ஃப்ரீக்வெண்ட் ஆக போகுது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயோ அவங்களுக்கு ட்ரை ஐயா, இவங்களுக்கு ட்ரை ஐயா அப்படிங்கிற மாதிரி கேட்க போறோங்க. நாங்க இப்பெல்லாம் நடக்குமான்னு யோசிச்சீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கேன்சர் அப்படிங்கிற வேர்டை ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம எப்ப கேள்விப்படுவோம்? கேன்சர்னு ஒரு நோய் இருக்குப்பா, அதை குணப்படுத்த முடியாதுன்னு படத்துல. சரியா? அந்த படத்துல ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ கேன்சர் வந்திருக்கும். உங்களுடைய சொந்தக்காரங்களை யாருக்காச்சும் கேன்சர் இருக்குமா? இருக்காது. தெரிஞ்சவங்களுக்கு இருக்குமா? இருக்காது. படத்துல. சரியா? அதுவே நமக்கு நம்புற மாதிரி இருக்காது. ஆமா, உடனே அப்படியே சாகுற மாதிரி போயிருவாங்க, ஏதோ குணப்படுத்த முடியாது, நோய் வந்துருமே ஹீரோ ஹீரோனுக்கு, அப்படி இருந்துச்சு. இப்ப பாருங்க, கேன்சர் எவ்வளவு பேருக்கு இருக்கு. சரியா? என்ன நடக்குது உலகத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய டயட், நம்மளுடைய நம்மளுடைய சுத்தி இருக்கிற பொசிஷன் இதெல்லாம் நிறைய நோய்களை மனுஷன் கொண்டு விட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம தான் நம்ம உடம்பை பாழாக்கிக்கிறோம். அதுல மெயினான ஒண்ணு அடுத்து உலகத்தை ஆட்டி வைக்க போறதுதான் ட்ரை ஐ பிரச்சனை. இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரின்னு இல்ல, இந்தியா, சைனா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனின்னு ஒரு கண்ட்ரிஸ் விடாம எல்லா கண்ட்ரி பீப்புளும் பாதிப்படைகிறது உறுதி. ட்ரை ஐ வந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கண்ணுல சுரக்க வேண்டிய அந்த ஈரப்பதம் சுரக்காது. அப்படி சுரக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கண்ணுல வெளிச்சத்தை பார்க்க கஷ்டப்படும். வெளிச்சம் அப்படின்னு சொல்றது ஒரு டியூப் லைட்டை பார்க்க அவங்க கஷ்டப்படும். ஒரு வெளிச்சம் வெளியே போறது கஷ்டப்படும்.
அப்ப அதுக்கு டாக்டர் என்ன தீர்வு சொல்லுவாங்கன்னு தெரியுமா? மருந்து கொடுத்துட்டு ஒரு லோஷன், ஒரு டிராப்ஸ் கொடுத்துருவாங்க. இதை எப்பவுமே பாக்கெட்லயே வச்சுக்கோங்க. 3 மணி நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு நீங்களே போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? வெளிய ரொம்ப வெளிச்சத்துல போயிடாதீங்க. இத பாத்துறாதீங்க, அதை பாத்துறாதீங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியாது, வெளியில போக முடியாது, டிராவல் பண்ண முடியாது. கண்ணு இல்லாம உங்களால லைஃப லீட் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்தை நீங்க கண்ணை வச்சு பாத்துட்டீங்க. இனிமே கண்ணு இல்லாம ஒரு லைஃப் லீட் பண்ண முடியுமானா முடியாது. ட்ரையை வர்ற அளவு நம்ம கண்ணை கொண்டுட்டு போய் விட்டுறக்கூடாது யாருமே. சரியா? அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். சோ ட்ரை ஐஸ் வருதுன்னா வேற என்ன சிம்டம்ஸ் இருக்கும், வேற என்னென்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு நிறைய பிரச்சனை வரும். உங்களுக்கு தலைவலிக்கும் கண்ணுக்குமே பிரச்சனை உண்டுங்க. ஒன்ஸ் ஒரு பிளர்டா உங்களுக்கு விஷயம் தெரியுதா, அப்பவே நீங்க போய் கண் டாக்டர்கிட்ட போய் கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுங்க. கண்ணு நல்லா இருந்தாலுமே என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு 40 ஏஜ், ஒரு 50 ஏஜ் ஆயிடுச்சா, கண்ணை போய் செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கண்ணுக்கும் மீதி உடம்புக்குள்ள பிரச்சனைகளுக்கும் நிறைய ரிலேட் பண்ணி பார்க்கலாம். சரியா? அதாவது கண்ணு மங்களா தெரியறதுனாலதான் கண்ணை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நீங்க டாக்டர்கிட்ட போய் ஒரு டென்டிஸ்டும் சரி, ஐ ஸ்பெஷலிஸ்டும் சரி, ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து போகணும். ஒரு சுகர் செக் பண்ணணும், கண்ணை பாத்துக்கணும், நீங்க உங்க பல்லெல்லாம் பாத்துக்கணும். எதுக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வச்சு வேற பிரச்சனைகள் இருந்தா உடம்புல கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? அப்போ ஒன்ஸ் உங்க கண்ணு வந்து ரொம்ப டயர்ட் ஆகும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணை வந்து பயங்கரமா நம்ம என்ன பண்றோம்னா கசக்குறோம். அப்பெல்லாம் கசக்க கூடாதான் தெரியுமா? ஒண்ணும் இல்ல, ஒரு தூசி விழுந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கரங்கரங்கரான கண்ணை கசக்குறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. கண்ணு வந்து ரொம்ப டெலிகேட்டான ஒண்ணு. சோ அது ரொம்ப சென்சிட்டிவான ஒண்ணு. அது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த தப்ப. அப்ப கண்ணு டயர்ட் ஆகும்போது கவனிக்கிறோமானா கவனிக்க மாட்டோம். கண்ணு டயர்ட் ஆகும். செல்போன் பார்க்கும்போது, ரொம்ப நேரம் லேப்டாப்ல வேலை பார்க்கும்போது பயங்கரமா உங்களுக்கு கண்ணு எல்லாமே செவக்குது, தலை வலிக்குது. பட் இதெல்லாம் மீறியும் வேலை பார்க்கதான் வேண்டியிருக்கு. நீங்க அப்படியே வேலை பார்க்காட்டிலும் செல்போனை பார்க்கதான் செய்றீங்க. சரியா? அப்ப எனக்கு தலை வலிக்குதுங்க. அப்ப நான் செல்போன் பார்க்கறதுனால கூட எனக்கு தலைவலி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ். நீங்க வந்து கண்டிப்பா ரிலேட் பண்ணி பார்க்கணும். அது வந்து உண்மை. தலைவலிக்கு இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பின்னாடி வந்து ரீசன் வந்து கண்ணு ரிலேட்டடாவும் நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு இருக்கும். சும்மா விட்டுறக்கூடாது. தலைவலி தானே இருந்துட்டு போகுது. ஏன் தலை வலிக்குது? ஆ உங்களுக்கு எதனால வருது அப்படின்னு ரீசன் நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். தலைவலி, கண்ணு உங்களுக்கு மங்களா தெரியறது, கண்ணுல எரிச்சல் வர்றது, கண்ணுல இருந்து கண்ணீர் வர்றது, கண்ணுல பிரஷர் கூடுறது, அது போக உங்களுக்கு ரெட் ஆகுறது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு கண் பார்வை ரிலேட்டட் பிரச்சனைகள் தான். சரியா? இதுவே நீடிக்குது 1 மாசம், 2 மாசம், ஓகே, பிரச்சனை கிடையாது. 1 மாசம் ஒண்ணு பண்றீங்க, 1 மாசம் ஃபுல்லா ஐயோ நான் ரொம்ப டிவியா பார்த்தேங்க. 1 மாசம் தான் நான் வாழ்க்கையில ஒண்ணும் கிடையாது. ஏங்க நான் ஒரு 10 வருஷம் பாக்குறேங்க. நான் ஒரு 15 வருஷம் பாக்குறேங்க. அப்பனா உங்களுக்கு பிரச்சனை ஆகும். அததான் சொல்றாங்க லாங் டேர்ம். சரியா? இப்ப ஒரு நாள் நான் புரோட்டா லைட்டா சாப்பிடுறேன். எனக்கு என்ன ஆகும்? ஒண்ணும் செய்யாதுப்பா. நான் ஒரு நாள் பர்கர் சாப்பிடுறேன், என்ன ஆகும்? ஒண்ணும் செய்யாது. ஒரு நாள் வெளியே சாப்பிடுறேன், எனக்கு ஒண்ணுமே செய்யாது. பட் when it comes to லாங் டேர்ம், இதுவே நீங்க வந்து நான் 10 வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 15 வருஷமா சாப்பிடுறேன். நான் வாரத்துல ஒருக்க புரோட்டா வாங்குவேன், ஒருக்க பர்கர் வாங்குவேன், ஒருக்க நான் பிரியாணி வாங்குவேன். இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை பண்ணதான் செய்யும். மெயினா கண்ணு என்ன ஆகும்? ஒரு ப்ளூ ரே உள்ள போய்கிட்டே இருந்துச்சுன்னா அப்படின்னா பிரச்சனை பண்ணுங்க. சரியா? கண் பார்வை இல்லாம போய் விடும். மேக்சிமம் என்னங்க பண்ணோம்? கண்ணாடி தானே போட வேண்டியிருக்கும். நான் கண்ணாடி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண் தெரியாம போயிடும். அதுதான் ஒரு பிரச்சனை. சரியா? சோ கண்ணு தெரியாம எல்லாம் போகுமான்னு கேட்டீங்கன்னா, இனிமே ஒரு 15 வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு வரதான் போது, பார்க்கத்தான் போறோம். அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் சொல்லுவாங்க. சரியா? AMD. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸ், ஐ டிசீஸ். இது யாருக்கு வரும்னு கேட்டா ஏஜ்டு பீப்புளுக்கு வரும். சரியா? அப்ப 85 வயசுல ஏஜ் எம்டி அப்படிங்கிற பிரச்சனை வர வேண்டிய ஒருத்தனுக்கு ஒரு 15 வயசுல வருது, 25 வயசுல வருது, 35 வயசுல அவங்களுக்கு கண்ணு வந்து இப்படி ஆயிருக்குன்னா முழுக்க முழுக்க அதற்கு காரணம் அவங்க மட்டும்தான். உங்க கண்ணு நீங்க செல்போன் பாத்தீங்கன்னா போகத்தான் செய்யும், நீங்க டிவி பாத்தீங்கன்னா போகத்தான் செய்யும். அது மாதிரி கொண்டுட்டு வந்து விடாதீங்க. ஒரு நாள் கண்ணு இல்லாம போகும்போதுதான் தெரியும் கண்ணு எவ்வளவு முக்கியம். சரியா? அப்ப இப்படிப்பட்ட ப்ளூரே வந்து எதுல இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெளிச்சம் நம்மளுடைய சூரியன்ல இருந்து வருது. நீங்க வந்து ஒரு
சன் பாக்குறீங்களா, சூரியனை பாக்குறீங்களா, ரொம்ப நேரம் நம்மளால பார்க்க முடியாது. கூசும், கண் கூசும். அதுல இருந்து நம்மளுக்கு நீங்க அந்த வெளிச்சத்துல எல்லா கலர்ஸும் இருக்கும். மெயினா அதுல வந்து நம்மளுக்கு ப்ளூரே டிவி பாக்குறீங்களா, அந்த டிவில இருந்து உங்களுக்கு ப்ளூரே வந்து வரும். சரியா? சோ நீங்க லேப்டாப் பாக்குறீங்களா, செகண்ட். அப்ப உங்களுக்கு நீங்க லேப்டாப் பாக்குறீங்கன்னா, அந்த லேப்டாப்ல இருந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ளூரே வந்து வருங்க. சரியா? எனக்கு லேப்டாப்ல எனக்கு ஒரு 8 ஹவர்ஸ் வந்து ஜாப் இருக்கு. நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேற வழி இல்லன்னு சொல்றீங்க. சரியா? பட் அதுல இருந்து வர ப்ளூரே உங்க கண்ணுக்குள்ள போகுது. அதுதான் டேமேஜ் பண்ணும். அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க மொபைல் ஃபோன் பாக்குறீங்க. அதுவும் நைட் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பாக்குறீங்க. அதுல இருந்து வர ப்ளூரே உங்க கண்ணுக்குள்ள போகும். அது நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. சோ என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, மொபைல் ஃபோன், டிவி, செல்போன் எதுனாலும் சேர்த்து 2 மணி நேரம் தான மேக்ஸிமம் ஒரு மனுஷனுக்கு. சரியா? அதுவும் சிறு குழந்தைகள்லாம் எடுத்தீங்கன்னா 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் அவ்வளவுதான். அதுக்கு மேல பார்க்கக் கூடாது. தப்பு. அப்ப இதுக்கு என்னங்க தீர்வு? நீங்க என்னமோ சூரியனே பார்க்கக் கூடாதுன்னு சொல்றீங்களே! அப்ப நான் வெளியவே போக்கூடாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெளிய போறோம். போய்த்தான் ஆகணும். அப்ப சூரியன பார்க்கக் கூடாதுன்னா, டைரக்ட்டா பார்க்காதீங்க. சரியா? அதையும் மீறி ரொம்ப நேரம் எனக்கு சன்ல வேலை, வெளிய போறோம். என்ன பண்ணலாம்? என்ன ஒரு ஐடியா குடுங்கன்னா, சன் கிளாஸஸ் போட்டுக்கலாம். போட்டுக்கோங்க. எல்லாரும் இப்ப போட்டுக்கிறாங்க. வந்தாவா இருக்கும் ரொம்ப ஹைட்டா தெரிவிங்க. சோ உங்களுடைய கண்ணுக்கு சூரிய வெளிச்சம் அவ்வளவு போகாது. இது ஒரு ஐடியா. அடுத்து டிவி. டிவி என்ன பண்ணேன்? டிவி நான் பார்க்கணுமே! நான் பார்ப்பேன். நாங்க சீரியல் பார்க்குறோம். ஆ நம்ம பாட்டி சொன்னதுதான். பக்கத்துல உட்கார்ந்து பார்க்காதீங்க. ஒரு 6 அடி பின்னாடி போட்டு இது பாருங்க. சரியா? அதுவும் ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது. நான் சொல்றேன். எவ்வளவு நேரம் பார்க்கணும்ன்றத சொல்றேன். சோ நீங்க ஒரு பின்னாடி போக, போக, போக இந்த ப்ளூரே வந்து உங்க கண்ணுக்குள்ள ரொம்ப போகாது. அடுத்தது அ கம்ப்யூட்டர், லேப்டாப், செல்போன் இதுல இருந்தும் ப்ளூரே வரும். டிவிய 6 அடி பின்னாடி உட்கார்ந்து தள்ளி பார்க்க சொல்லிட்டீங்க. சரி, நாங்க போய் பின்னாடி போய் உட்கார்ந்துருக்கோம். லேப்டாப்ப, கம்ப்யூட்டர இத நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. லேப்டாப்ப 6 அடி தள்ளி வைக்க முடியுமா? செல்போன 6 அடி தள்ளி வச்சு பார்க்க முடியுமா? முடியாதே! பக்கத்துல தான் பார்ப்பீங்க. கண்ணுக்குள்ள வச்சுக்கிட்டு செல்போன பார்க்குற மாரி தான் பார்ப்போம். இத எவ்ளோ நேரம் நம்ம கிளாஸ் எடுத்தாலும் எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி செல்போன பார்க்கத்தான் செய்வோம். சரியா? கம்ப்யூட்டர பார்க்கத்தான் செய்வோம். கண்ணுக்கு பக்கத்துல வச்சு கண்ணுக்குள்ள போற மாதிரி பார்க்கத்தான் செய்வீங்க. எவ்வளவு கடவுளே வந்து உலகத்துக்கே வந்து நின்னு, "எப்பா யாருமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாதீங்க, செல்போன் யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட உடம்பு போகுது." அப்படின்னு சொன்னா கூட, அதை ஏத்துக்கிற மனநிலையில இந்த உலகத்துல யாருமே இல்ல. யாருமே இல்ல, யாருமே இல்ல. ஒரு செல்போன் இல்லாத வேர்ல்ட வந்து யாராலாச்சும் நெனச்சு பார்க்க முடியுதான்னா முடியல. ஏன்? மனுஷங்கள் செல்போன்லயே தான் நீங்க நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க எல்லாருமே. இதுக்குள்ள வந்து உங்களுக்கு ஸ்கிரீனிங் டைம்ன்னு சொல்லி செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு இருக்கும். பேரன்டல் கைட் வெல்பீயிங்ன்னு ஒவ்வொரு செல்போன்லயும் ஒவ்வொரு பேர்ல இருக்கும். ஸ்கிரீனிங் டைம்ன்னு. அதாவது நீங்க எவ்வளவு செல்போன் எவ்வளவு நேரம் பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்க அங்க போய் பார்த்துக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் அங்க போய் எல்லாரும் பாருங்க. எவ்வளவு நேரம் பார்க்குறீங்கன்னு. சரியா? உங்களுக்கே நீங்க ஷாக் ஆகுற மாரி இருக்கும். ஐய்யய்யோ! நான் என்ன 3 மணி நேரம் வாட்ஸ்அப் பார்த்திருக்கேனா? 2 மணி நேரம் யூடியூப் பார்த்திருக்கேனா? 1 மணி நேரம் இன்ஸ்டாகிராம்ல இருந்தேனா? மொத்தத்துல கூட்டுனா 5, 6 மணி நேரம் செல்போன கையில வச்சுட்டு இருந்திருக்கேனா? அப்படிங்கிற மாரி தகவல் உங்களுக்கே தெரிய வரும். சோ 6 மணி நேரம் ஒரு மனுஷங்கள் நீங்க யார்ட்டயும் வேற யார்ட்டயும் பேசாம, வைக்காம உங்களுடைய உங்களுக்கு அத என்ஜாய் தர்றதுக்காக ஒரு செல்போன வச்சிருக்கீங்க. சரியா? இது சரியா? யோசிச்சு பாருங்க நீங்களே. ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல 5ல இருந்து 6 மணி நேரம் செல்போனு. அடுத்து 3 மணி நேரம் டிவி. அடுத்து சொல்லுங்க சார் செய்யதமிழ் சார். வாய்ஸ் மேடம் சரியா சவுண்ட் வரல மேடம். சவுண்ட் சரியா சவுண்ட் வரல. கேட்கலையா? சவுண்ட் வரல. இருங்க சார் நான் சவுண்ட் வரல திரும்ப மேடம். இப்ப கேக்குதா சார்? இப்ப கேக்குதா சார்? இன்னும் கேட்கலையா? இருங்க. நான் ரொம்ப நேரமா இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கேன். யாரும் ஒண்ணும் சொல்லல. இப்ப கேக்குதா சார்?
சார் இப்ப கேக்குதா? செய்யதா மீன் சார் இப்ப கேக்குதா? சவுண்ட் வரல, கேட்கல மேடம். சுத்தமா சவுண்ட் கேட்கல மேடம். அப்படியா? சோ எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கா? சரி இப்ப பரவாயில்லையா? மேடம் எனக்கு வரல, மற்றவங்களுக்கு வருது சவுண்ட், எனக்கு வரல மேடம். பரவாயில்ல மேடம், நீங்க கண்டினியூ மேடம். ஓ மீதி எல்லாருக்கும் வருதா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேடம், நோ ப்ராப்ளம். இருங்க நான் பாத்துக்கிறேன். கீழே எல்லாரும் போட்டிருக்காங்க. சுஜாதா மேமும் ஓ சவுண்ட் இருக்கு. ஓகே சார், நீங்க திரும்ப மீட்டிங் விட்டு வெளியே போயிட்டு உள்ள வாங்க சார், கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பாருங்க சார். சோ மீதி எல்லாம் ரிப்ளை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு 4-5 மணி நேரம் ஒரு நான் லிவிங் திங், சரியா? ஒரு இதை தூக்கி வச்சுக்கிட்டு அதுவே நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிலர் பாத்ரூம் எடுத்துட்டு போறாங்க, படுக்கும்போது பின்னாடி வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு அப்படியே பழகிருச்சு, அது ரொம்ப நல்லா இருக்கு, சரியா? நம்மள என்டர்டெயின் பண்றது, ஒரு மனுஷங்க கிட்ட பேசுறதை விட செல்போன்ல பாக்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா உங்களுக்கு பிடிச்சதாதான் வருது. இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு 2 பேஜ் வந்து ஒரு saree பாத்தீங்கன்னா, அடுத்த 4-5 பேஜ் saree தான் உங்களுக்கு வரும், சரியா? பேஸ்புக் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்ப இருக்கா? மனுஷங்கிட்ட அந்த அளவுக்கு பேசி பிடிக்க மாட்டேங்குதா? இப்படி போகுது. இது வந்து நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல நல்லாவே இருக்காது. ஒரு வீட்டுல 4-5 பேர் இருக்கோம்னா 4-5 பேருக்குள்ள செல்போன் இருக்கு, 4-5 பேரும் பேசிக்கிட மாட்டேங்கிறோம்னா நம்மளுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இதெல்லாமே இருக்காதுங்க ஃபேமிலிக்குள்ள. அது போக கண்ணு போயிடுச்சு, அதுதான் மெயின், சரியா? வேற என்ன போனா என்ன? கண்ணு மேக்சிமம் என்ன டேமேஜ் பண்ண முடியுமோ கண்ணுக்கு நம்ம பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். சோ இது தீர்வு எல்லாரும் என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவு 2 மணி நேரத்துக்கு மேல பாக்காதீங்க, சரியா? அந்த டிவில உட்காந்து நம்ம வரிசையா சீரியல் பாக்குறது, அது பாக்குறது, இது பாக்குறது, ஆஹா. டிவி வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். நல்லா வேற கண்ட்ரிஸ் எல்லாம் போய் பாருங்க, எந்த கண்ட்ரிலயும் காலையில 4 மணில இருந்து நைட் உங்களுக்கு விடிய விடிய ஃபுல் டைம் நமக்கு டிவில வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கிற கண்ட்ரிஸ் வேற எதுவுமே கிடையாது. இவ்வளவு சேனல்ஸ் இருக்கிற கண்ட்ரிஸும் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு டிவியா ஜஸ்ட் ஒரு டிவியா தான் பார்ப்பாங்க. செல்போனை தான் பார்ப்பாங்க. நீங்க வேற எந்த கண்ட்ரி பீப்புள்னாலும் கேளுங்களேன். இப்ப 9 to 4 அவங்களுக்கு ஜாபா, 9 to 4 ஒர்க்க கூட செல்போன் எடுக்க மாட்டாங்க. நம்ம அப்படி பண்றோமா? இல்ல. டிவிய வந்து ரெகுலரா அப்படி ஒரு இது நம்மள மாதிரிலாம் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் இந்தியன்ஸ் வந்து வேற கண்ட்ரிஸை விட ரொம்ப ஒஸ்டா போறோம். வேற கண்ட்ரிஸும் இருக்காங்க செல்போன் பாக்குறதுல, பட் நம்ம வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கும். இதை உணர்ந்தா கூட நம்மளால அதுல இருந்து ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு தீர்வு என்னன்னா, நீங்க செல்போனை நடந்து தூக்கி தலையை தூக்கி கீழே போடுறதுதான் தீர்வு. அப்படி யாராச்சும் போடுவோமான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. அடுத்து இப்ப வந்து பொங்கல் வரப்போகுது, ஆஃபர்ல கொஞ்சம் செல்போன் பழசாயிருச்சு, புதுசு வாங்கலாமா, இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்ச போன் வாங்குவோமா அப்படிங்கறதான் யோசிக்கிறோமே தவிர டிவி வாங்குவோமான்னு இத குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ண மாட்டேங்கிறோம். முன்னாடி வந்து 10th 12th படிக்கும்போது கேபிள் கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணி விடுவாங்க இல்லையா, சரியா? டிவி பார்க்க கூடாதுன்னு. பட் இப்ப அப்படிலாம் பிள்ளைங்களை சொன்னா கேக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்ல. நம்மளுடைய வேர்ல்டே ஒரு மாதிரி மாறிக்கிட்டு போகுது. அது தப்பு. அப்ப அதுல இருந்து மீளணும். அதுவும் முடியலன்னா அதற்கு ஆப்ஷன் என்ன? ஒண்ணும் கிடையாது. சத்து, கண்ணுக்கு எந்த அளவு சத்தை ஏத்த முடியுமோ, டேமேஜ் ஆகினாலும் கண்ணை பாதுகாக்கிறதா நம்மளுடைய புத்திசாலித்தனம். அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? வேற ஆப்ஷன் இல்ல. செல்போனை தூக்கி போட்டுருங்க. போட முடியாதா? அப்ப லியூட்டின், ஜியசாந்தின் இந்த 2 சத்து இருக்கு. இந்த 2 சத்தை வந்து உங்க கண்ணுல இயற்கையாவே இருக்கும். மனிதர்களுக்கு பிறந்த குழந்தையில இருந்து எல்லாருக்குமே இருக்கும். இது இயற்கையான முறையில் கண்ணை பாதுகாக்கிறதற்காக கடவுள் சத்தை வச்சு கொடுத்திருக்காங்க, சரியா? ஏன்னா முன்னாடி காலத்துல நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ள வேலை கிடையாது, வெளியே வந்து விவசாயம் பண்றது அப்படிதானே வேலை. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு மரம் வெட்டுறதுல இருந்து தண்ணி எடுக்க போறதுல இருந்து அப்ப அந்த கண்ணு வந்து சூரிய வெளிச்சத்தை பார்க்கும் அப்படிங்கறதற்காக கண்ணுக்குள்ள வந்து லியூட்டின் வந்து வச்சுட்டாங்க. பட் மனுஷன் வந்து செல்போன் ஒண்ணு கண்டுபிடிச்சு அதை வந்து கெடுப்பான்னு தெரியாது. சோ இதுல இருந்து காப்பாத்தணும்னா முன்னாடி காலத்தை விட லியூட்டின் ஜியசாந்தின் நீங்க வந்து இப்ப நிறைய கொடுக்கணும். அதுவும் நம்மளை விட நம்ம குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்கணும். ஏன்னா இப்ப செல்போன் வந்து எல்லார் கையிலயும் மேக்சிமம் வந்து ஒரு 15-20 வருஷத்துக்குள்ள தானங்க இருக்கு. இப்ப இருக்க பிறந்த குழந்தைகளுக்கு பிறக்கிறதுல இருந்தே எல்லாம் கையில வச்சிருக்காங்க. புரியுதா? இப்ப உங்களுக்கு வந்து ஒரு 60 வயசுனா நீங்க 40ல இருந்துதான் செல்போன் உங்க கைக்கு வந்துச்சு. இப்ப பிறந்த குழந்தைகளுக்கு பிறந்ததுல இருந்தே அவங்க வச்சிருக்காங்க. அப்ப அவங்க கண்ணு அப்பவே டேமேஜ் ஆகிட்டே இருக்கு டிவி இதெல்லாம் பார்த்து. சோ லியூட்டின், ஜியசாந்தின் இந்த 2 சத்துக்கள் உங்க கண்ணை பாதுகாக்குது. அது போக
வெளியே போகும்போது தூசி படும். அந்த தூசியில இருந்து, புகையில இருந்து, வெளிச்சத்துல இருந்து, கண்ணுக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா அதுல இருந்து, யாராச்சும் பக்கத்துல உங்களுக்கு சிகரெட் ஸ்மோக் பண்றாங்க, யாராச்சும் தும்புறாங்க, அவங்க கிருமி உங்க உடம்புக்குள்ள போக விடாம தடுத்து நிறுத்துறதும் இந்த 2 சத்துக்கள் தான். அதாவது லியூட்டின், ஜியசாந்தின் அப்படின்னு இந்த 2 சத்துக்கள். இந்த 2 சத்துக்கள் அழகா உங்க பார்வை தெரிய வைக்குது. ஜஸ்ட் தூசி பட்டனா உங்களுக்கு கண்ணு வந்து இப்படி கண்ணு கலங்குதுல, நம்ம தூசியை வெளியே எடுத்துறதுக்காகத்தான். இயற்கையாவே நம்ம உடம்புக்கு எல்லாத்தையும் குணப்படுத்துற சக்தி உண்டுங்க நம்ம உடம்புக்கே. அடிபட்டுச்சுன்னா அதான் சரியாகும், உடம்பு ஏதாவது சரியில்லாம போச்சுன்னா அதாவே சரியாகும், கண்ணுல தூசி விழுந்தா அதாவே வெளியே வரும். இது எல்லாமே இயற்கையா நம்ம கண்ணுல நடக்குது. கண்ணுக்கு அந்த அளவு சத்து உண்டு. சரியா? அப்ப இந்த லியூட்டின், ஜியசாந்தின் இவ்வளவு வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்குமா கண்ணுக்குள்ள இருந்துகிட்டு. பட் இது வயசாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சத்து குறையும். 82 வயசுல குறையும். அதனாலதான் அந்நேரம் கண் பார்வையெல்லாம் கம்மியாகுது. சரியா? பட் இப்ப என்ன ஆகுது, செல்போன் யூஸ் பண்றதுனால கம்மியாகும் அந்த லியூட்டின், ஜியசாந்தின். லேப்டாப் பாத்தீங்கன்னா கம்மியாகும், டிவி பாத்தீங்கன்னா கம்மியாகும். கம்மி ஆகி 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 அப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோடைய தன்மை வந்து குறைச்சுக்கணும். அதாவது கிருமி உங்களுக்கு உள்ள போறத தடுத்து நிறுத்த தெரியாது. உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா டக்குன்னு அந்த கண்ணுல வந்து அதாவே ஆஹ் ஈரப்பதம் இழந்ததுனால அது ஹீல் ஆகாது. கண்ணுல ஐ பிரஷர் போடும், கண்ணுல பவர் வரும், நீங்க கண்ணாடி போடணும், சர்ஜரி பண்ணணும், கண்ணுல கட்டி வரும், கண்ணு மங்களா தெரிய ஆரம்பிக்கும். இப்படி கண் ரிலேட்டட் பிரச்சனை வர்றதற்கு காரணம் கண்ணுல அந்த 2 சத்து குறைஞ்சா. இந்த 2 சத்து எப்ப குறையும்? நீங்க செல்போன், டிவி, லேப்டாப் பார்த்தா குறையும். சரியா? யார் ஒருத்தங்க இந்த செல்போன் பார்த்தும் டிவி பார்த்தும் இந்த சத்துக்களை 2 குடுக்குறீங்களோ, சரியா, நீங்க பிளைண்ட் ஆகுறத, உங்களுக்கு கண்ணு ரிலேட்டட் பிரச்சனை வர்றத 41% குறைச்சிடலாம்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். சரியா? அப்ப லியூட்டின், ஜியசாந்தின் இந்த 2 மெயினான நியூட்ரியன்ஸ் வந்து உங்களுக்கு தேவை. எவ்வளவு தேவை அப்படின்னு பாத்துக்கோங்க. ரொம்பலாம் தேவையில்லை. 1/4 கிலோ தேவைங்க, 1/2 கிலோ தேவைங்க, அப்படியெல்லாம் நான் சொல்லவே போறது இல்லை. நான் சொல்ல போற அளவு கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 20 மில்லிகிராம். 20 மில்லிகிராம். மில்லிகிராம்னா உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியுங்களா? வெறும் 20 மில்லிகிராம் லியூட்டின் தேவையும். அப்ப இந்த 20 மில்லிகிராம் லியூட்டின் வேணும்னா யூ ஹாவ் டு ஈட் 4 kgs ஆஃப் கேரட். கேரட் நீங்க எவ்வளவு சாப்பிடணுமா? 4 கிலோ சாப்பிடணும். நான் சொல்றது 4 பீஸ் கேரட் இல்ல, 4 கிலோ ஒரு நாளைக்கு ஒரு மனிதர்கள் சாப்பிடணும். இது சாத்தியமா? இது ஒரு கேள்விக்குறி. சரியா? அப்ப அடுத்து ஜியசாந்தின் எவ்வளவு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிட்டிகை தான். வெறும் 4 மில்லிகிராம் இருந்தா போதுமா? இருந்தா உங்க உடம்பு சூப்பரா இருக்கும். இந்த 4 மில்லிகிராம்காக நீங்க ப்ரொக்கோலி 111 கப் சாப்பிடணும். ஆரஞ்சு 41 கொடையாரஞ்சு சாப்பிடணும். மக்காச்சோளம் 5 சாப்பிடணும். என்னங்க இந்த 4 மில்லிகிராம்க்கு இவ்வளவு சாப்பிடணுமான்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு சாப்பிட்டா தான் 4 மில்லிகிராம் கிடைக்கும். அது சாப்பிட முடியுமா? 111 கப் ப்ரொக்கோலி சாப்பிட முடியுமா? ப்ரொக்கோலி நமக்கு கிடைக்குமா? சாத்துக்குடி எல்லா டைமும் நம்மளுக்கு சரி, கொடையாரஞ்சு கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் நம்மளால சாப்பிட முடியாது. உடம்பு அப்சர்வ் பண்ணாது, வயிறு சரியில்லாம போயிடும். இதுதான் உண்மை. அப்ப என்ன பண்ணுங்க? நான் செல்போன்ல வேலை, செல்போன்ல யூடியூப் நான் வச்சிருக்கேன், யூடியூப் தான் பார்ப்பேன். எனக்கு போர் அடிக்குது, நான் இதுதான் பார்ப்பேன். டிவி தான் பார்ப்பேன், எனக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லை. டிவியும் பார்க்கல, செல்போனும் பார்க்கல, எனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடும் அப்படின்னு பெண்கள் சொல்றாங்க. ஆண்கள் எடுத்தீங்கன்னா எனக்கு இதான்ப்பா வேலை, ஐடி ஃபீல்ட்ல தான் வேலை, வேற தீர்வு என்ன? அப்ப இது எனக்கு சப்ளிமெண்டா கிடைச்சா நல்லா இருக்குமே. ஒரு மாத்திரை வடிவத்திலேயோ ஒரு பொடி வடிவத்திலேயோ இந்த சத்துக்களை நிறைச்சு கொடுத்தா நாங்க எடுத்துட்டு போயிரோம். அப்ப அதுதான் தீர்வான்னு கேட்டீங்கன்னா எஸ். அப்ப லியூட்டின், ஜியசாந்தின் தனித்தனியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, முதல் முறையாக நம்ம இந்தியால நியூட்ரிசார்ஜ் வியூ வந்து கண்ணுக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள 2 சத்துக்களை வச்சிருக்கிறது நம்ம தான் ஃபர்ஸ்ட். இது வந்து மெயின். வேற எல்லாம் லியூட்டின் தனியா வச்சிருக்காங்க, ஜியசாந்தின தனியா வச்சிருக்காங்க. இந்த 2மே ஆட் டுகெதரா வச்சது நம்ம தான். சரியா? சோ இது ஒரு கேப்சூல் உங்களுக்கு கண்ணுக்கு அழகா உங்களுக்கு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மாத்திரையில லியூட்டின், ஜியசாந்தினை தவிர வேற என்ன இருக்குன்னா, பீட்டா கேரோட்டின்ற சத்தம் இருக்கு, விட்டமின் ஈயும் இருக்கு. சரியா? சோ எவ்வளவு இருக்கு இதுதாங்க மெயின்.
அதாவது லியூட்டினும் ஜியசாந்தினும் அந்த ரேஷியோ வந்து மெயின். ஏன் இந்த ரேஷியோ மெயின்னு கேட்டீங்கன்னா, மருந்து மாத்திரைகள்ல அந்த சத்துக்கள் எவ்வளவு வைக்கிறோம் அப்படின்னு அளவு இருக்கு. சரியா? சும்மா இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிடக்கூடாது. அது நம்மளுக்கு இதாக சரியா இருக்காது. ஒரு எஃபெக்டிவா சத்துக்கள் எவ்வளவு எடுக்கணுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கணும். ஒரு கண்ணை டெஸ்ட் பண்ணும்போது லியூட்டின் 5 மடங்கும் அதுல 1 மடங்கு ஜியசாந்தின்னு இருக்கும். சரியா? அப்ப அதே அளவே நம்ம டெய்லி கொடுத்தாதானே கரெக்டா நம்ம உடம்பு வேலை பார்க்கும். வேற எக்கு தப்பா கொடுத்துட்டோம்னா சரியா இருக்காது இல்லையா? அப்ப அதே அளவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறதற்காக நம்மளுடைய மாத்திரையிலையும் நம்ம 20 மில்லிகிராம் லியூட்டின் வச்சோம்னா அதுல ஒரு பங்கு, சரியா, 4 மில்லிகிராம் வந்து ஜியசாந்தின்கிற சத்தை உள்ள வச்சிருக்கும். அப்போ ஒரு மாத்திரையில லியூட்டின் எவ்வளவு இருக்கு? 20 மில்லிகிராம். ஜியசாந்தின் எவ்வளவு இருக்கு? 4 மில்லிகிராம். இதுல லியூட்டி மேக்ஸ் அப்படின்னு பேர் போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த நிறுவனத்திடம் இருந்துதான் நம்ம வந்து இந்த லியூட்டின் ஜியசாந்தின்கிற சத்து எல்லாம் அவங்க கிட்ட இருந்தா வாங்குறோம். சரியா? அப்ப இந்த சத்துக்கள் எல்லாம் எங்க இருந்து எடுக்கிறீங்க, எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேரி கோல்டு கேந்தி பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுல இருந்து தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். சோ மேரி கோல்டு வந்து இட்ஸ் a நேச்சுரல் GMO ஃப்ரீ சீட்ஸ். அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீடு இருக்கும். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீடு வந்து நம்மளுக்கு நாட்டு பூ நாட்டு காய் கிடையாது. அது வந்து உங்களுடைய மரபணுக்களை மாத்தி அது நம்மளுக்கு ஃபுல்லா நன்மை சத்தை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்கவே கொடுக்காது. சரியா? சோ அதுல நம்ம பெஸ்டா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த GMO சீட்ஸ், அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ் போட்டு வளர்ந்த கேந்தி பூ கிடையாது. இப்ப உங்களுக்கு 20 ரூபா 30 ரூபா பாக்கெட்ல பூ வந்து நம்ம கவர்ல போட்டு 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 வெளியே விக்கிறாங்க. சரியா? நம்ம சாமிக்கு வாங்கிட்டு வந்து வைக்கிறோம்ல, அப்படியே அந்த எல்லோ கலர்ல அந்த கேந்தி பூ அது கிடையாது. சோ இது வந்து நாட்டு அந்த இது பண்ணது. நீங்க இதுதான் ஒரிஜினல் கேந்தி பூ. அது எல்லாமே நம்மளுக்கு பிளாஸ்டிக் மாதிரி பாக்குறதுக்கு சூப்பரா கலர் கலரா கொண்டு வந்துட்டாங்க. அது கிடையாது. சோ இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். த பெஸ்ட் குவாலிட்டி. சோ இதை நீங்க வந்து குவாலிட்டியை வந்து டவுட் பண்ணவே வேணாம். ரொம்ப சூப்பர். அப்ப நியூட்ரி சார்ஜ் வியூ யார் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இதை எடுத்துக்கிட்டா என்ன நன்மைகள், அதான் நம்ம பார்க்கணும். யார் ஒருத்தங்க நியூட்ரி சார்ஜ் வியூவை எடுத்துக்கிட்டு வரீங்களோ உங்களுடைய கண்ணுல ப்ளூரே போகுது. பட் நம்ம ஒரு ஃபில்டர் மாதிரி யூஸ் பண்றோம். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப உங்க வீட்டுல உங்க கண்ணுக்கு முன்னாடி சூரியன் இருக்கு, டிவி இருக்கு, இல்லாட்டி லேப்டாப் இருக்கு, இல்லாட்டி டியூப் லைட் ஏதோ ஒண்ணு. ஒரு துணி எடுத்துக்கோங்க, மெல்லிசான துணி எடுத்துக்கோங்க. அந்த துணி வழியா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைட்டை பாருங்க. லைட் வெளிச்சம் உங்களுக்கு எப்படி தெரியுது? வெளிச்சம் எனக்கு தெரியுது, பட் எனக்கு கண்ணு கூசலங்க, எனக்கு நல்லா இருக்கு. அதேதான். சோ நம்ம நியூட்ரி சார்ஜ் வியூவை கொடுத்து என்ன பண்றோம்னா, அந்த லியூட்டின் ஜியசாந்தினை கொடுத்து ஒரு ஃபில்டர் மாதிரி உங்க கண்ணை வந்து பாதுகாக்க போறோம் ப்ளூரேல இருந்து. சரியா? அப்ப என்ன பண்ணணும்? எல்லாருமே எடுத்துக்கணும். ரொம்ப பெஸ்டா இருக்கும். எடுக்கிறதுனால ஃபியூச்சர்ல கண் ரிலேட்டட் பிரச்சனை வராம உங்களால தவிர்க்க முடியும். சோ ட்ரை ஐஸ் பிரச்சனை வராது. உங்களுக்கு ட்ரை ஐ பிரச்சனை வர விட்டுறாதீங்க. அதைத்தான் நான் கேக்குறேன். இன்னைக்கே எல்லாரும் செட் பண்ணுங்க. செல்போன்ல 1 மணி நேரம் தான் பார்க்கணும், மேக்சிமம் 2 மணி நேரம் தான் பார்க்கணும்னு செட் பண்ணுங்க. டிவி எல்லாம் நீங்க 85-90 வயசுல பாத்துக்கோங்க. இந்த ரெகுலரா பாக்குறது எல்லாத்தையும் விட்டுருங்க. என்னைக்காச்சும் ஒரு படம், அவ்வளவுதான். டெய்லி உட்காந்து 3 மணி நேரம் பார்ப்பேன், 4 மணி நேரம் பார்ப்பேன், கண்டிப்பா விட்டுருங்க. சரியா? உங்களுக்கு கண்ணுல ப்ரெஷர் கூடிரும், ட்ரை ஐ பிரச்சனை வந்துருங்கிறதுக்காக சொல்றோம். நியூட்ரி சார்ஜ் வியூ கண்டிப்பா எடுக்கும் எல்லாருமே. சோ இப்படி எடுத்துக்கிட்டே வரேன், எனக்கு லேப்டாப்ல தான் வேலை, தவிர்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா, எஸ், கண் ரிலேட்டட் பிரச்சனை வர விடாம தவிர்க்க முடியும் நியூட்ரி சார்ஜ் வியூ எடுக்கிறதுனால ஃபியூச்சர்ல. சரியா? ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன் உங்களுக்கு வர விடாம தள்ளி போகணும். இப்ப கேட்ராய்டு உங்களுக்கு எல்லாருக்கும் வருது, ஒரு ஸ்டேஜ்ல பண்ணிக்கிறாங்கன்றதுல அது வர விடாம உங்களால தடுக்க முடியும். ஒரு கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்களா, இன்னொரு கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணலையா, பட் இன்னொரு கண்ணுக்கு வர சான்சஸ் ஆர் மோர், ரைட்? சோ நீங்க இன்னைக்குல இருந்து நியூட்ரி சார்ஜ் வியூ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கண்ணுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சரியா? சோ எனக்கு சங்கீதா மேம் எல்லாம் இதுக்கு நிறைய இது ரிவ்யூ எனக்கு கொடுத்தாங்க. மேம் டெஸ்டிமோனி நியூட்ரி சார்ஜ் வியூக்கு எங்களுடைய வீட்லயே மேம் டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நியூட்ரி சார்ஜ் வியூ எடுத்தாங்க. எடுத்துட்டு போய் டாக்டர் செக் பண்ணும்போது டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு தேவையில்லை, ஆப்ரேஷன் தேவையில்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த அளவுக்கு சூப்பர்னு சொன்னாங்க.
உண்மைங்க. சரியா? உங்களுக்கு ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆகுறது எல்லாத்தையும் நியூட்ரிசார்ஜ் வியூ குடுக்கறனால தடுக்க முடியும். அதே மாதிரி இத லாங் டைமா எடுத்துட்டே வரீங்க. நான் நியூட்ரிசார்ஜ் வியூ வந்து 1 வருஷம் எடுத்துட்டு இருக்கேன். 2 வருஷம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 3 வருஷம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். சரியா? சோ அப்ப நம்ம இது எல்லாமே நன்மைகள். நியூட்ரிசார்ஜ் வியூ எடுக்கிறதுனால, ஆ எப்போது எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மதிய உணவுக்கு பின் 1 டம்ளர் தண்ணீல 1 மாத்திரை. மதிய உணவுக்கு பின். சரியா? ஒரு நாளைக்கு 1 மாத்திரை எடுத்துக்கோங்க. தி பெஸ்ட்டா இருக்கும். எந்த வயதிலிருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல 14ன்னு போட்டிருக்கு. பட் நம்மளுக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா, 5 வயசுல இருந்தே குழந்தைகள் வந்து எல்லாருமே கண்ணாடி இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து ஒரு 8 வயசுல இருந்தே என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு குடுக்க ஆரம்பிக்கலாம். சரியா? 8 வயசுல இருந்து குடுக்கலாம். பட் 8ல இருந்து 14 வயதிற்குள்ள குழந்தைகளுக்கு நியூட்ரிசார்ஜ் வியூவ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்க சொல்லுங்க. சோ ஒரு நாள் இன்னைக்கு எடுத்துக்கிறாங்கன்னா, நாளைக்கு எடுத்துக்க கூடாது. அடுத்த நாள் எடுத்துக்கணும். சரியா? சோ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்ப யாருக்கெல்லாம் நீங்க குடுக்கணும்னா, உங்க பிள்ளைங்க ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்குறாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேலை பார்க்குறாங்களா? இல்லாட்டி உங்க பக்கத்துல ஐடி கம்பெனி இருக்கா? நீங்க சென்னையில, சிட்டீஸ்ல இருந்தீங்கன்னா, யோசிக்கவே யோசிக்காதீங்க. சரியா? நீங்க வந்து கண்ண செக் பண்றதற்கு டாக்டர்ஸோட கூட்டிட்டு நியூட்ரிசார்ஜ் வியூ 100, 200 தூக்கிக்கிட்டு, நீங்க வந்து உங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாம் நாங்க வந்து ஃப்ரீயா ஐ செக்அப் பண்றோம்ன்ற மாரி கேம்ப் போட்டு, செக் பண்ணிட்டு, நீங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ன்னு. சரியா? நியூட்ரிசார்ஜ் வியூவ ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். தாராளமா வாங்குவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட காசு பயங்கரமா புழங்குது. காசுக்கு யாரும் யோசிக்க போறது இல்ல. நியூட்ரிசார்ஜ் வியூ நமக்கு கம்மியான விலை. அது ஒண்ணு. சரியா? அப்ப கம்மியான விலை இருக்கு. அது போக நீங்க போய் அவங்க கிட்ட போய் கேட்கும்போது, உங்க கண்ணு டயர்ட் ஆகுதா? உங்க கண்ண வந்து நீங்க பிளிங்க் பண்றது 1 நிமிஷத்துல எவ்வளவு டைம் பிளிங்க் பண்றீங்க? கண்ண மூடி தொறக்கறதுக்கு தான் பிளிங்க். 1 நிமிஷத்துக்கு 12ல இருந்து 15 தடவ பண்ணணும். நீங்க பண்ண விட்டு, விட்டு, விட்டு போய் எனக்கு கம்ப்யூட்டர்ல இப்படி கூர்ந்து கவனிக்கும்போது 12ல இருந்து 15 தடவ கண்ணை இமைக்க மறந்துடுறீங்க. சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ட்ரை ஐஸ் பிரச்சனை வருது. நம்ம ஐடி ஃபீல்ட்ல போய் லேப்டாப்ல அவங்க வேலை பார்க்குற நபர்கள்ட்ட இவ்வளவு சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கண்ணு எந்த அளவுக்கு டெய்லி பாதிப்படையுதுன்னு எரியும் கண்ணுல. கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். டென்ஷன் ஆகும். தலை வலிக்கும். முதுகு வலிக்கும். கை வலிக்கும். அதையும் மீறி வேலை பார்க்கணும். ஏன்? ஏன்னா சம்பளம் எனக்கு 2,00,000. ம். இத விட்டுட்டு வந்து விவசாயம் பண்ண சொல்றீங்களா? இத விட்டுட்டு வந்து ஊர்ல வந்து உட்கார சொல்றீங்களா? கண்ணு வேணும் அப்படிங்கிறதற்காக வேலைய விட முடியாது. அதுவும் அவங்களுக்கு தெரியும். அப்ப கண்ண பாதுகாத்துக்கிறதற்கு என்ன வழிமுறைகளோ அததான் நம்ம பண்ணணும். அப்ப நீங்க நியூட்ரிசார்ஜ் வியூ குடுக்கும்போது அவங்களுக்கு புரிய வரும்னு சொல்றேன். ஏன்னா தே ஆர் ஆல் ஹைலி வெல் எஜுகேட்டட். சரியா? எல்லாருமே படிச்சவங்க. உள்ள எல்லார்ட்டயும் காசு இருக்கு. அப்ப நீங்க போய் செக் பண்ணி இது மாதிரி ஐ பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் வியூ எடுத்துக்கோங்கன்னு சொல்லி குடுங்க. இதுல இருக்கிற சத்துக்கள் கண்டிப்பா உங்க கண்ணை பாதுகாக்கும்னு சொல்லுங்க. காலேஜ்ல போய் சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட சொல்லுங்க. சரியா? ஏன்னா அந்த ஏஜ் வந்து கேட்காது. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்க வந்து டிவி பார்க்க கூடாதுப்பா, செல்போன் பார்க்க கூடாதுன்னா யாரு கேட்பா? 5 வயசு பிள்ளையே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. உங்களால 24 வயசு பையனையவா கண்ட்ரோல் பண்ண முடியும்? 23 வயசு பிள்ளைங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? முடியாது. அப்ப என்ன ஒரே சாய்ஸ் என்ன? நியூட்ரிசன்ஸ் வியூ குடுத்து விடுங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் எல்லாமே லேப்டாப் தானே. உட்கார்ந்துட்டு முன்னாடி மாதிரி பேப்பர்ல எழுதிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு எல்லாமே எவ்ரிதிங் லேப்டாப். சரியா? அப்ப இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்ல நோட் புக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு டேப். இப்பயுமே பாருங்க எல்லா காலேஜஸ்ல எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸ்கூலு இன்னும் கொஞ்சம் வருஷம் தான். பிள்ளைங்க நோட்டு சுமந்துட்டு போறாங்க. நோட்டு தயாரிக்கிறதுக்கு, பேப்பர் தயாரிக்கிறதுக்கு மரத்தை வெட்ட வேண்டியிருக்கு. அதை குறைக்கிறோம், சுமைய குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு ஒரு டேப கொண்டுட்டு வந்து விட்டா போதும், கொடுத்து விட்டா போதும், பேக் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதை நம்ம பார்க்கதான் போறோம். சரியா? நம்ம முதுகு வலிக்கு இது லைட் பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாம் போய் குழந்தைகளுக்கு கண் பார்வை போயிருமோ அப்படிங்கிற பயம் வரதான் போகுது. இது நம்ம பார்க்கத்தான் போறோம். நம்மளும் என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்கூல்ல தேடி போய் சேர்க்கதான் செய்வோம். சரியா? அப்ப நியூட்ரிசார்ஜ் வியூ என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. சரியா? அப்ப நீங்க நியூட்ரிசார்ஜ் வியூ எடுத்துத்தான் செய்யணும். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு கொடுங்க. ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாரும் வேலை என்ன சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வேற
சாய்ஸஸ் இல்ல. போன்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சரியா? ஹஸ்பண்ட் வேலைக்குன்னு போயிடுறாங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. எனக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்ன பண்ணேன்? இல்லாட்டி நானா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். நான் வந்து செல்போன்ல வந்து இது மாதிரி சாரி பிசினஸ் சேல்ஸ் பண்றேன், நான் குக்கிங் இது படிக்கிறேன் அப்படிங்கிற போது செல்போன்லயே டைம் ஸ்பெண்ட் பண்றது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. சோ வயசானவங்களும் மிஞ்சினவங்க கிடையாது. இப்ப செல்போன் எல்லாம் எப்படி வரும்னா யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். படிச்சவங்க, படிக்காதவங்க, வயசானவங்க, குழந்தைகள் யாருனாலும் யூஸ் பண்ணலாம். ஈஸியா புரியும் அப்படிங்கிற மாதிரி தானே வருது. சோ அப்ப அவங்களுக்கும் நியூட்ரிசார்ஜ் வியூ வந்து கண்டிப்பா கொடுங்க வயசானவங்களுக்கு. ஏன்னா நடக்கும்போது கண்ணு அப்படியே தடுமாறுச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், விழுந்துருவாங்க. அதுதான் காரணம். சிலர் வந்து நடக்கும்போது வயசானவங்க விழுந்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க கண்ணு அப்படியே டக்குன்னு, அதாவது ஒரு மாதிரி என்ன சொல்ல, கால் அடுத்து எடுத்து வைக்கும் போது அது ஈவனா அவங்களுக்கு தெரியாது சர்ஃபேஸ். சோ அதுதான் காரணம். அப்ப எவ்வளவு நாள் எடுத்துக்கணும்? எவ்வளவு நாள் எடுத்துக்கணும்னா, இந்த உலகத்துல நம்ம ரஜினி படம் வந்துச்சு இல்லையா, சரியா, 2.0, அது மாதிரி செல்போன் எல்லாத்தையும் யாராச்சும் வந்து அதான் பறந்து போயிருச்சு எங்கிட்டாச்சும் தூக்கி விட்டெறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண தேவையில்லை நியூட்ரிசார்ஜ் வியூ. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? செல்போன் வேணாம், முன்னாடி மாதிரி காலத்துக்கு போயிருவோம் எல்லாரும். ம், உங்களுக்கு ஒரு வழி பார்க்கணுமா, அதுக்கு செல்போன் தேவைப்படுதா, சரி பாருங்க. போன் வருதா, 2 நிமிஷம் பேசிட்டு வைங்க, அவ்வளவுதான். செல்போனை தூக்கி ஒரு இடத்துல எல்லாரும் ஒரு வீட்டுல வச்சிருங்க. கூடவே எடுத்துட்டு பிள்ளைய கூட்டிட்டு போற மாதிரி எதுக்கு போறீங்க? கையில வந்து குழந்தை பக்கத்துல இருக்கான்னு கூட நம்ம பார்க்க மாட்டோம். உங்க மனைவி வீட்டுல இருக்காங்களான்னு பார்க்க மாட்டீங்க. பட் செல்போன் வச்சிருக்கீங்களான்னு அதை அடிக்கடி செக் பண்றீங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துருச்சான்னு செக் பண்றோம். வந்தானா வராட்டி என்ன? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹாப்பி பர்த்டே விஷ் பண்றோமான்னு தெரியல. அதுக்குள்ள போய் யாரு பேரு தெரியாதவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம். இது மாதிரி உலகம் போறதை நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்துற வரைக்கும் நீங்க நியூட்ரிசார்ஜ் வியூ எடுத்துத்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா கண்ணை பாதுகாக்க வேண்டியது அவசியம். கண் இல்லாம நம்ம வாழ்க்கைய வாழ முடியாது. கண்ணோ, கையோ, காலோ இல்லாம முடியாது. ஏன்னா அதெல்லாம் அதை வச்சு நம்ம வாழ்க்கைய வாழ்த்துட்டோம். இப்ப கண்ணு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இல்லைன்னா அது வேற. இப்ப இவ்வளவு நாள் நம்ம பார்த்துட்டு திடீர்னு கண்ணுல லைட்டா மங்களா கொஞ்சம் தெரியாட்டி கூட உங்களுக்கு கண் பார்வை இதாகும். ஒண்ணும் இல்ல, இப்ப உங்களுக்கு எந்த வரைக்கும் கண்ணு தெரியுது? இப்ப சைட்ல இங்க பின்னாடி வரைக்கும் வியூ தெரியுதா? அது கொஞ்சம் பாதிப்படைஞ்சு இல்லாட்டி ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தா கூட நம்மளால முடியாது. இப்ப கண்ணை பாதுகாக்கணும்னா பாதுகாக்கணும், நியூட்ரிசார்ஜ் வியூ எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள 30 கேப்சூல்ஸ் இருக்கும். ஒரு மாசத்துக்கு ஒரு டப்பா கரெக்டா இருக்கும். இதே மாதிரி ப்ராடக்ட் வேற இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. பட் நம்மள மாதிரி ஒரு சூப்பர்வான அளவுல லியூட்டின் ஜியசன்டின் வச்சு கொடுக்கறது நம்ம நியூட்ரிசார்ஜ் வியூ மட்டும்தான். சரியா? சோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த நியூட்ரிசார்ஜ் வியூ. இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்க தாராளமா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். சோ நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் வியூல உங்களுக்கு நீங்க விற்கிறதற்கு ஐ கேம்ப் போடுங்க. ஸ்கூல், காலேஜஸ், மெயினா ஐடி ஃபீல்ட்ல எம்ப்ளாயிஸ், அந்த மேனேஜர்ஸ்ட பேசி நீங்க ஒரு இது வாங்கிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், செக் பண்ணிக்கிறோம்னு. அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே தெரியும் அவங்க கண்ணு பாதிப்படைஞ்சுட்டு இருக்குன்னு. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணாதனால நான் உடனே உங்களுக்கு அடுத்த ஆஃபர்ஸ் இதெல்லாம் சொல்லிடுறேங்க. இது வரைக்கும் நம்ம நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கல ஒரு 80 பேருக்கு மேல நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கலாம் சேர்ந்துட்டாங்க. சரியா? இன்னும் ஒரு 20 பேர் வேண்டியிருக்கு. அப்ப 100 பேர் வந்துட்டு அடுத்து தேவையில்லையான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. நம்ம மனுஷன் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொல்லுங்க கந்தசாமி சார். சொல்லுங்க மேடம், சார். சொல்லுங்க சார். இப்ப நான் வந்து எங்களோட ரிலேஷன், எனக்கு அக்கா தான் வேணும். அவங்க வீட்டுல நான் உட்காந்துருப்பேன். சரி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இது 6வது டைம் கிட்ட அவங்க நம்மளோட வியூ வந்து வாங்குறாங்க. வியூ நியூட்ரிசார்ஜ் உமனும். சரி. அவங்க ஒரு 2-3 நிமிஷம் பேசுவாங்க. அவங்க வீடியோல காமிக்கிறேன். இந்த வியூ போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, வியூ போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. சூப்பர் சார். சரிங்களா? சரி சார். ஒரே நிமிஷம் பாருங்க. இந்த சைடு வாங்க. ஒரே நிமிஷம். இந்த சைடு சேர் இந்த சைடு சொல்றேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அக்கா வேணுங்க.
சரி. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல கடந்த ஒரு 4-5 வருஷமா வந்து 4 வருஷமா வந்து அந்த கண்ணுல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த நரம்பு பாதிச்சிருச்சுன்னு சொல்லி பிளட் வந்து ப்ளீடிங் வெளியில வரும்ட்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. 40 நாளைக்கு ஒரு தடவை, இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை 18,000 15,000த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இது நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்ப இது 6வது மாசமா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நியூட்ரிசார்ஜ் வியூ காலையில ஒண்ணு நைட் ஒண்ணு 2 டைம் போட சொல்லியிருக்கு. ஏன்னா பாதிப்பு நிறைய இருக்கிறதுனால அவங்க இப்ப இதுவரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க. மாசத்துக்கு 2 பாக்ஸ் வியூ வாங்கிடுவாங்க. நியூட்ரிசார்ஜ் உமன் ஒண்ணு வாங்குவாங்க. இப்ப இந்த மாத்திரை போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கடந்த 6 மாசமா 6 மாசம் இருக்குமா, 7 மாசம் 8 மாசம் இருக்கு இல்லையா, இந்த 8 மாசமா அவங்க இது வரைக்கும் கண்ணுக்கு இன்ஜெக்ஷன் போடல. இருந்ததை விட இப்ப நல்லாவே இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அவங்களே பேசுவாங்க. நீங்க சூப்பர் சார், சூப்பர் சார். கொடுங்க சார். வணக்கம் மேம். நல்லா இருக்கு போடுறது. நான் கொஞ்சம் பார்வை ஆளுங்களை பாக்குற மாதிரி இருக்கு. ஊசி போட்டது எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? ஃபர்ஸ்ட் கண்ணுல அவங்க கையிலேயே கொடுக்குறேன். ஓகே சார், அவங்ககிட்ட கொடுங்க. ஓகே ஓகே, நீங்க क्वेश्चन கேளுங்க, அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே சார். வணக்கம் மேம், உங்க பேரு மேம்? வேலுத்தாய். வேலுத்தாய். ஏன்னா எங்களுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய உடம்புல இவ்வளவு நன்மைகள் ஒரு மாத்திரை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப ரீச் ஆகும். சோ கண்டிப்பா எனக்கு உங்களுடைய வீடியோவே வேணும். நீங்க பேசி முடிச்சோன்னா நான் வந்து சார்கிட்ட பேசுறேன், கந்தசாமி சார்கிட்ட பேசுறேன். ஓகே சார், ஓகே சார். நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் மாத்திரை கொடுக்கும்போது எனக்கு பார்வை சுத்தமா தெரியாது. யாரு எதிரில் வந்தாலும் எனக்கு யாருன்னு திருப்பி கேட்பேன். அவங்க அப்புறம் வாய்ஸ் கேட்டுதான் எங்க சொந்தக்கார வாய்ஸ்னா ஆமா அப்படின்னு பேசிக்குவேன். இப்ப வந்து எனக்கு ட்ரெஸ் வரைக்கும் எல்லாமே தெரியுது. முகம் வந்து கொஞ்சம் நேரம் இப்படி சாட்சி பார்த்தா எல்லாம் முகம் தெரியும். இப்படி நேரம் இந்த கணம் சுத்தமா தெரியாது. இந்த கணம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 60 80 வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பார்வை தெரியுது இப்போ. ஓகே ஓகே. நீங்க இதுக்கு முன்னாடி ஓகே மேம், இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஊசி எவ்வளவு ரூபாய்க்கு போட்டுக்கிட்டு இருந்தீங்க கண்ணுக்கு? எனக்கு ஆஃபர் கொடுப்பாரு டாக்டர் வெங்கடேசன். அவரு ஆஃபர் கொடுப்பாரு. யாராவது இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஏழையா ஹெல்ப் பண்ணுவாரு. 5,000ல இருந்து 10,000 30,000 25,000 இந்த மாதிரி போடுவார் சார். எத்தனை நாளைக்கு ஒருக்க ஊசி போடுவீங்க மேம்? நான் வந்து இந்த கண்ணுல வந்து 13 ஊசி போட்டிருக்கேன். அப்படியா? பாருங்களேன். இந்த கண்ணுல 13 ஊசி போட்டிருக்கேன். சாரே சிரிச்சாரு. ஆனா பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் தைரியமானவங்கனாலதான் இத்தனை ஊசிக்கு நீங்க பரவாயில்ல அப்படின்னாரு. இந்த கண்ணு வந்து ஃபர்ஸ்ட் 80,000 கட்டி ஆபரேஷன் பண்ண ரத்தம் ஃபுல்லா பரவிடுச்சு. அதனால இந்த கண்ணுல ஆபரேஷன் பண்ணாங்க. மறுபடியும் அந்த இது எடுத்துட்டாங்க. லென்ஸ் எடுத்த உடனே மறுபடியும் கண்ணு வந்து வெள்ளைய பூர்ண புத்து மாதிரி இருக்கும். மறுபடியும் ரத்தம் ஃபுல்லா பரவும். இந்த கண்ணு எடுத்தாங்க. மறுபடியும் அது உள்ள இருக்கிற ரத்தத்தெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே மேம். இப்ப நம்ம மாத்திரை எத்தனை மாசம் எடுத்துட்டு வரீங்க? அப்பயே சொன்னாங்க இந்த கண்ணுக்கு பாதிப்பு வரும்னாங்க. ஓகே ஓகே. இப்ப எத்தனை மாசம் மேம் நம்ம நியூட்ரிசார்ஜ் வீடியோ எடுத்துட்டு வரீங்க? 7 8 நினைக்கிறேன். 7 மாசம் நினைக்கிறேன். இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க மேம்? அதாவது மருந்து மாத்திரை டாக்டர் எல்லாம் போய் இது பண்ணி சொல்லுங்க. இப்ப பரவாயில்ல. நான் 5 மாசமா நான் டாக்டர்கிட்ட போகவே இல்லை. அவர் போய் பார்த்தாலே சொல்லுவாரு, பரவாயில்ல வேல்தா, இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு கேட்பாரு. போய் பார்க்கணும். என்ன எவ்வளவு தூரம் நரம்புல நல்லா இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணணும். 6 மாசம் ஆச்சு. இந்த மாசத்தோட இன்னும் நான் டாக்டர்கிட்ட போகல. சூப்பர் மேம், சூப்பர் மேம். மாசத்துக்கு ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு போவோம். இப்ப நான் போகவே இல்லை. ஏன்னா பார்வை நல்லா இருக்குது, எதுக்கு பாத்துக்கலாம்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் என் பையன்கிட்ட. தலைவலி எதுவும் இருக்குதா? எதுவுமே இல்ல, மாறிடுச்சு. ஓகே மேடம்.
சார் பேசுறது கேக்குதா சார்? கந்தசாமி சார், மிக்க நன்றி சார். நீங்க இவங்ககிட்ட என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு குட்டி வீடியோ, ஒரு நிமிஷம் வீடியோ, அவங்க பேசின வீடியோஸ நமக்காக நீங்க வந்து எடுத்துட்டு வாங்க, டெஸ்டிமோனியலா எடுத்துட்டு வாங்க. ஏன்னா இது மாதிரி வீடியோஸ் தான் நமக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு நன்மை கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம மக்களுக்கு எடுத்துட்டு போகணும்னா நம்மளுக்கு இது மாதிரி வீடியோஸ் வேணும் சார். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு வீடியோஸ் மட்டும் நீங்க எடுக்க மறந்துடாதீங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நன்றி கந்தசாமி சார். சொல்லுங்க வேதராஜன் சார். சொல்லுங்க சார் வேதராஜன் சார். சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தேங்க்யூ சுஜாதா மேம். சார் வேதராஜன் சார், சார் அன்மியூட் பண்ணுங்க சார். நான் இது பண்ணிட்டேன். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஜெயாசன் சார். வேற சார் சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். ரொம்ப எக்ஸலென்ட்டான இன்னைக்கு பிரசன்டேஷன். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இது கேளுங்க வந்து சார். இப்ப பிரெக்னன்ட் லேடிஸ் எப்படி எடுக்கலாமா மேடம் ரெகுலரா? பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வந்து கொடுக்கலாம் தான் சார். எனக்கு சரியா தெரியல. நான் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிக்கிறேன் சார். செக் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல கூட அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். ஓகே சார். ஏன்னா அவங்களுக்கு வந்து உமன் எடுத்துட்டு இருக்காங்க. சரி. அவங்களுக்கு இருக்கு கண்ணாடி ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க அவங்க. சரி. ஸோ அது வந்து இப்ப வியூ எடுக்கலாமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு தான். சரி சார். சரி சார். நான் கேட்டேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சொல்லிடுறேன் சார். செக் பண்ணிட்டு சொல்லுங்க. நன்றி சார். ஓகே. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு கந்தசாமி சாரோடைய அந்த டெஸ்டிமோனி வந்து நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது. ஆமா சார். அவங்க பாருங்களேன், அந்த கண்ணுல 13 போட்டேன், 15 போட்டேன், 30,000 எவ்வளவு ரூபா சொல்றாங்க. அவ்வளோ இதுக்கு தீர்வு ஒரு மாத்திரைன்னு சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளவு நன்மையை கேட்கறதுக்கே நம்மளுக்கே சந்தோஷமா இருக்குல்ல சார். ரொம்ப அதாவது இவ்வளவு நாள் ட்ரைனிங்ல இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட் இது நம்ம எல்லாருக்குமே. அதாவது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அன்னைக்கு அவர் கந்தசாமி சார் கொடுத்திருக்காரு. ஆமா சார். ஆமா அவருக்கு சார். நன்றி. அந்த மேடம்க்கு வந்து இன்னும் ஃபாஸ்டா ரிகவர் ஆகணும்னு நம்ம எல்லாம் ப்ரே பண்ணிக்கலாம். ஆமா சார். ஆமா சார். கண்டிப்பா. நன்றி 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 சார். நன்றி. நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார் விஸ்வநாதன் சார். மேடம் ஜெயார்ஷம் நியூட்ரிசார்ஜ் மேரேஜ் ஜெயாசியம் சார் சொல்லுங்க. இப்போ நைட் வந்து நான் பயோலஜி எடுக்கிறேன். சரி. இப்ப நம்ம அதோட சேர்த்து நம்ம வியூ எடுக்கலாமா மேடம், இல்ல அதுக்கு முன்னாடி எடுக்கலாமா? அதோட சேர்த்து எடுக்கலாம். சோ நியூட்ரிசார்ஜ் வியூ வந்து நீங்க ஆஃப்டர்ல மத்தியானம் போட்டுருங்க சார். நைட் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பெஸ்ட் ரிசல்ட் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் தான். ஸோ ஆஃப்டர்நூன் எடுத்துருங்க. அது போக இன்னும் வந்து நீங்க கண்ணை காலையில எந்திரிச்சோடனே எல்லாருமே, இது நான் எல்லாருக்கும் பொதுவா சொல்றது, கண்ணை எந்திரிச்சோடனே பச்சை தண்ணியில எல்லாரும் மூஞ்ச வந்து கழுவுங்க. சரியா? கண்ணை கழுவுங்க. கண்ணுக்கு ஒரு லேப்டாப்ல தான் வேலை. இதுனா ஒரு 20 நிமிஷம்க்கு அப்புறம் ஒரு தூரத்துல ஒரு 20 அடியில இருக்கிற இத பாருங்க. கண்ணுக்கு வந்து கொஞ்சம் இருட்டா கண்ணை மூடி எக்ஸசைஸ் கொடுங்க. கண்ணை நல்லா உருட்டி எக்ஸசைஸ் கொடுத்து கண்ணை பண்றதுனால நம்ம வந்து கண்ணை நல்லா பாதுகாக்க முடியும். அது போக கீரை வகைகள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க சார். நியூட்ரிசார்ஜ் வியூ எடுத்துட்டே வாங்க. திருத்தாதீங்க. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு எடுக்கும் போது. ஓகேமா. ஓகே. இப்ப மதியம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 1/2 பத்தி எடுத்துக்கலாம். ஆமா. நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம், 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் கழிச்சு 1 டம்ளர் தண்ணியில போட்டுக்கோங்க. அது மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேமா. தேங்க்யூ. நன்றி மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சோ இன்னும் வேற யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கேளுங்க. அது போக இது மாதிரி டெஸ்டிமோனியல்ஸ் வந்து இப்ப காட்டினாங்க இல்லையா, அது மாதிரி நீங்களும் காட்டுங்க. கந்தசாமி சார் காட்டின மாதிரி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் நம்பிக்கை வரும். ஏன்னா ஒரு சில பேருக்கு இருக்கும் டவுட், என்னதான் இருந்தாலும் சும்மா இந்த ப்ராடக்ட் அப்படிலாம் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். மத்தவங்களுக்கு கொடுப்போமா வேணாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க இது மாதிரி டெஸ்டிமோனியல்ஸ் உங்களுக்கு வர 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 நம்பிக்கை வரும். சரியா? சோ வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அப்படி இல்லைன்னா திரும்ப நான் உடனே ஆஃபருக்கு போயிடுறேங்க. சோ நம்ம இப்ப பார்க்க போறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கன்னு ஆஃபர்ஸ் இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனால நீங்கள் சேர்றதற்கு எந்த ஒரு மாதம் நியூட்ரிசார்ஜ் விமன் 5 அடிக்கிறீங்களோ நீங்கள் அதே மாதம் நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கன்னா லிங்க் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஒன்ஸ் எங்களுக்கு கம்பெனி லிங்க் அனுப்பிச்ச உடனேயே, இந்த தடவை நிறைய பேர் லிங்க் ஆரம்பிச்சிட்டீங்க, நான் அனுப்புறேன். சோ அவங்க அனுப்பிச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிங்க் வந்து அனுப்பிவிட்டுருவேன் எல்லாருக்குமே. ஸோ லீடர்ஸ்க்கு அனுப்புவேன், குரூப்ஸ்ல எல்லாத்துலயும் போட்டு விட்டுருவேன். ஸோ ப்ளீஸ் நீங்க அதை கிளிக் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது வேலை. நீங்க உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்க லிங்க்ல வந்து உடனே நீங்க சேர்ந்துடலாங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் லிங்க்ல இது பண்றீங்க, சேர்றீங்க,
சேர்ந்துட்டு நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கக்குள்ள வந்துடுறீங்க. சரியா? அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கல சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு 11 செஷன், சரியா? ஒரு 11 செஷன் வந்து உங்களுக்கு ஜூம் மீட்டிங் வந்து இருக்கு. அந்த ஜூம் மீட்டிங் 11 செஷன் அட்டன் பண்ணி முடிச்ச உடனேயே உங்களுக்கு அதுக்கப்புறம் வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மாசம் மாசம் நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனால இருக்கிறதுக்கு நீங்க 5 நியூட்ரிசார்ஜ் அடிச்சா போதும். மாசம் மாசம் 5 அடிக்கிறீங்க, அவ்வளவுதான். சரியா? இது எதுக்குங்க இந்த கிளப்ல சேரணும்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளப்ல சேர்றதுனால உங்களுடைய பின் லெவல் மாறும், உங்களுடைய இன்கம் கூடும், பியூரா சேல்ஸ் டிப்ஸ் சொல்லி தருவாங்க. ஏன்னா வீர் வீராங்கனை இது வரைக்கும் சேர்ந்தவங்ககிட்ட கேளுங்க. சரியா? நம்ம சங்கீதா மேம் இருக்கட்டும், நம்மளோட தினேஷ் சாரா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சொன்னது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் வீர் வீராங்கனால சேர்ந்ததுக்கு அப்புறம் தாங்க நான் வந்து சேல்ஸ் வந்து நியூட்ரிசார்ஜ்ல கூட்டினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ ப்ளீஸ் நீங்க வீர் வீராங்கனால யோசிக்காம சேருங்க. சோ நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனால செலிப்ரேஷன் வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த வருஷம் ஏப்ரல் மந்த் நமக்கு எங்க நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, மும்பைல வச்சு நடக்க போகுது. சரியா? கோலாகலமா மும்பைல வச்சு நடக்குது. இதுக்கு என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. உஜ்வல் பட்னி அப்படிங்கிற பவர்ஃபுல் ட்ரெயினர் வந்து நமக்கு ட்ரெயின் பண்ண போறாரு. இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்க வந்து செலிப்ரேஷன் கண்டிப்பா நீங்க போனாதாங்க உண்டு. அப்ப என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்டோபரில் இருந்து மார்ச் வரை சொல்லியிருந்தாங்க ஆஃபர்ஸ். அப்புறம் நம்மளுக்கு அக்டோபர் போயிருச்சு, நவம்பர் போயிருச்சு, டிசம்பர் போயிருச்சு, நம்ம இப்ப ஜனவரி வரப்போம். சரியா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஜனவரில இருந்து கூட பிடிக்கலாம்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அக்டோபர்ல நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனா சேர்ந்தீங்கன்னா, அக்டோபர்ல இருந்து மார்ச் வரை வீர் வீராங்கனாக்குள்ள வரதுல 5 பண்ணணும். அப்ப 5 பண்ணாலும் 30 வந்துருது. சரியா? அப்ப 6 மாசத்துல உங்களுக்கு 30 வந்துருச்சுன்னா சிங்கிள் என்ட்ரி ஒருத்தங்க நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனாலே கலந்துக்கலாம். 60னா கப்பல் என்ட்ரி. அது போக 100 அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 200 அடிச்சீங்கன்னா 300 அடிச்சீங்கன்னா எல்லாமே சொல்லியிருக்காங்க. திரும்ப ஒருக்க சொல்றேன். அது போக நியூ அட்ராக்ஷன் ஒண்ணு. அது என்ன நியூ அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிளேசர் மோடி போடுற மாதிரி வேஸ்ட் கோட் வந்து கிடைக்க போகுது. எப்பல இருந்து பண்ணா கிடைக்கும்னு கேக்குறேன். சரியா? அப்ப நீங்க என்னது டார்கெட் பண்றீங்க? 30 பீஸ் நீங்க வந்து டார்கெட் பண்றீங்க. அப்ப 30 பீஸ் நீங்க டார்கெட் பண்ணும்போது 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அப்ப நீங்க வந்து 30 பீஸ் டார்கெட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அக்டோபர்ல இருந்து மார்ச்சுங்க, மொத்தம் 30ங்க. இந்த 30ல நீங்க நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனால இருந்தீங்கன்னா, நீங்க 5 பண்ணும் போதே அக்டோபர்ல ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, நீங்க 5 30 முடிச்சிருவீங்க. சப்போஸ் நான் விட்டுட்டேன், இப்ப டிசம்பர் மாசத்துல இருக்கோம், இந்த மாசம் நான் சேர்றேன், இப்ப 5 அடிச்சு இன்னைக்கே சேரலாமா? அடிச்சு சேரலாம். சேர்ந்துட்டீங்கன்னா அப்ப டிசம்பர்ல இருந்து மார்ச் 4 மாசம் தான் கையில இருக்கு. 30 வராதே 5 அடிச்சா. ஒரு மாசம் 8 சரியா? 5 மாசத்துக்கு கீழே குறையாம போயிடாதீங்க. ஏன்னா நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனால இருக்கணும்னா நம்ம 5 குறையாம பண்ணிட்டு 2 பேர் கலந்து கொள்ளணும்னா 60 பண்ணுங்க. அக்டோபர்ல இருந்து மார்ச்க்குள்ள. அக்டோபர் எல்லாத்தையும் விட்டாச்சா? இப்ப டிசம்பர்ல இருக்கீங்களா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. டிசம்பர்ல இருந்து மார்ச்க்குள்ள நீங்க ஒவ்வொரு மாசமும் 5 பீஸ் குறையாம பாத்துக்கோங்க. 30 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனா பேட்ஜ் கிடைக்கும், ஷேஷ் கிடைக்கும், பிளஸ் உங்களுக்கு வேஸ்ட் போட்டி போடுற மாதிரி உங்களுக்கு இந்த கை இல்லாத அந்த ஒரு வேஸ்ட் கோட் கிடைக்கும். இது 60 பண்ண போகுது. 100 டார்கெட் 100 பண்றீங்களா, உங்களுக்கு ட்ராஃபி பிளஸ் பேட்ஜ் பிளஸ் உங்களுக்கு கேஷ் பிளஸ் உங்களுக்கு இந்த நியூட்ரிசார்ஜ் பிளேசர் வேணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் 15 பீஸ்க்கு குறையாம நீங்க பாத்துக்கோங்க. 15 பீஸ்க்கு குறையாம பாத்துக்கோங்க. சரியா? டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் பண்ண போறீங்க. 100 அடிச்சிட்டீங்க. ஆனா டிசம்பர்ல 15 பீஸ் குறைவா 5 தான் பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. 4 மொத்தம் 100 அடிச்சிட்டீங்க. உங்களுக்கு ட்ராஃபி கிடைக்கும், ஷேஷ் கிடைக்கும், பேட்ச் கிடைக்கும், பிளேசர் கிடைக்கும். சோ பிளேசர் வேணும்னா அவங்க சொல்ற ஒரே விஷயம், அவங்க சொல்ற டார்கெட் டிசம்பர்ல இருந்து மார்ச்க்குள்ள 100 முடிச்சிருக்கணும். அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் 100 சரி, டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் 100 டார்கெட் பண்றீங்களா? அதுல 15 4 மாசம் பண்ணிருக்கணும். சரியா? இதுவே கப்பல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. 200 டார்கெட் பண்றீங்களா? உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ட்ராஃபி, நியூட்ரிசார்ஜ் விமன் சாம்பியன் ட்ராஃபி, நியூட்ரிசார்ஜ் வீர் வீராங்கனா பேட்ஜ், ஷேஷ் பிளஸ் பிளேசர் வேணும்னா இந்த 200ல
டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் ஒவ்வொரு மாசம் 25 பீஸ் குறையாம பார்த்துக்குவாங்க. சரியா? இதுவே 300 நாள் உங்களுக்கு ஸ்டேஜ்ல கூட்டு கௌரவிக்க போறாங்க. ஷீல்டு, ட்ராஃபி, ஷேஷ், பேட்ச், பிளேசர் எல்லாம் கிடைக்கும். ஸோ பிளஸ் பிளேசர் வேணும்னா டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் 50 பீஸ் குறையாம பார்த்துக்கோங்க. சோ லீடர்ஸையும் கௌரவிக்க போறாங்க. ராயல்ட்டியா உங்களுக்கு இல்ல 5 பேர் 30 பண்ண வைங்க. ராயல்டி டெக்னிக்கல் உங்களுக்கு 10 அசோசியேட் பையர்ஸ் பண்ண வைங்க. 30. எமரால்டா உங்களுக்கு கீழே 20, ஸ்டார் எமரால்டா உங்களுக்கு கீழே 30 பேரை பண்ண வைங்க. சரியா? அது போக மினி கிளினிக்கல் ட்ரையல், அதாவது கிளினிக்கல் ட்ரையல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய தெரிஞ்ச பெண்கள் ஸ்கூல் காலேஜஸ் போய் 10 பேருக்கு நியூட்ரிசார்ஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் பண்றது. தொடர்ந்து 3 மாசம் நியூட்ரிசார்ஜ் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப கூட்டிட்டு போய் பிளட் டெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் ஆஃப்டர் பிஃபோர் 2 ரிப்போர்ட் நீங்க வச்சிருக்கீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும். இது மாதிரி ஒரு 10 பேருக்கு பிளட் டெஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மிஷன் 15 crore வாரியர்னு சொல்லி சர்டிபிகேட் கிடைக்கும். சரியா? இதனால எனக்கு என்னங்க யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனுஷன் இதுல ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க சித்தப்பா பொண்ணுக்கு நீங்க பிளட் டெஸ்ட் பண்ணி நியூட்ரிசார்ஜ் கொடுத்து நியூட்ரிசார்ஜ் உங்கனால ஹீமோகுளோபின் கூடிருச்சு. கன்சீவ் ஆகாம இருந்தா கன்சீவ் ஆயிருக்காங்க ரத்தம் கூடனால. சரியா? பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் உங்க கையில இருக்கு. அடுத்து உங்க 10 பேர் ஒரு சொந்தக்காரங்க போறீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க இதை பத்தி பேசும்போது அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சுட்டு பேசுங்க. இது மாதிரி நம்மளுடைய சித்தப்பா பொண்ணுக்கு அந்த பெரியாசு நமக்கு இதுதான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தம் கூடி இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை காட்டினீங்கன்னா ரிப்போர்ட்டை வச்சு 20 பேரை வாங்க வைக்கலாம், 30 பேரை வாங்க வைக்கலாம். சரியா? சோ இது எப்படி சாத்தியம்னா, கையில நீங்க டூல்ஸா வச்சுக்கோங்க. இதைத்தான் நம்ம மனுஷன் திரும்ப திரும்ப சொல்றாங்க. சோ டூல்ஸ் இல்லாம நீங்க ஒரு இடத்துக்கு போகாதீங்க. நியூட்ரிசார்ஜ் டூல்ஸ வச்சுக்கோங்க. நியூட்ரிசார்ஜ் டூல்ஸ் வைக்கிறதுனால நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் பொருட்களை ஈஸியாக விற்க முடியும். டூல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆன்லைன்ல இருக்கு. சோ இந்த ஆன்லைன்ல நீங்க ஒரு லிங்க் இருக்கும், ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிருக்கேன். இன்னும் வேணுங்கிறவங்க கேளுங்க, நான் ஷேர் பண்றேன். சோ ஸ்கூல் காலேஜஸ்ல கொடுத்து தாராளமா அசத்திட்டு இருக்காங்க. அதை பத்தின நான் ஒரு சில வீடியோஸ் நான் காட்டுறேன். நீங்க பாருங்க. மனுஷமா பேசின வீடியோஸும் காட்டுறேன். JRC, मेरा चार्ज न्यूट्री चार्ज, मिशन 15